வணக்கம். நான் உங்க ரமேஷ் பேசுறேன். இப்போ டைரி சாஃப்ட்வேர்னுடைய டெமோவை ஃபுல் வீடியோவா நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நம்ம டைரி சாஃப்ட்வேர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல இந்த கடிகார படம் போட்ட மாதிரி ஒரு ஐகான் ஒன்று இருக்கும். இந்த கடிகார படம் போட்ட ஐகானை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர் நமக்கு இங்க ஓபன் ஆக ஆரம்பிக்கும். வெல்கம் உள்ள வந்தோடனே அது வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வரும். இது உள்ள வரும்போது நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் லாகின் ஸ்கிரீன் சொல்லுவோம். இந்த லாகின் ஸ்கிரீனை பொறுத்தளவுக்கு நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நம்ம வச்சிருக்கிறது யூசர் 1 2 3 இது டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்க ஆப் அப்டேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஆப் அப்டேட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நாம என்ன ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும்போது இந்த பழைய சாஃப்ட்வேர் அழிச்சிட்டு அந்த புது சாஃப்ட்வேர் உங்களுக்கு நார்மலா உட்காந்துக்கும். இது நார்மலா புது சாஃப்ட்வேர் பழைய சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நாம இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்திருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீச் ஆயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மகிட்ட ஒரு 1000 கஸ்டமர் இருந்தால் கூட அந்த 1000 பேர்த்துக்கும் நம்ம நேர்ல போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எனிடெஸ்க்லயோ அல்லது நேர்லயே போய் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கஸ்டமர் பொறுத்தளவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் அப்டேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம இந்த ஆப் அப்டேட் கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோவா காமிச்சிடுறேன். இதில் நான் இப்போ ஆப் அப்டேட் அப்படிங்கிறது கிளிக் பண்றேன். இந்த ஆப் அப்டேட் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இதை பத்தின ஃபுல்லா கொடுத்துட்டு நம்ம கடைசியா இந்த பார்ட்டை இந்த அப்டேட் பண்றதோட நிறுத்திக்கலாம். இதுல மேல பாத்தீங்கன்னா சாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நாங்க எப்போ அப்டேட் பண்ணிருக்கோமோ அந்த தேதி நமக்கு இங்க மேல வரும். ரெண்டாவது ஒர்க்கிங் ஆப் அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசியா என்ன ஆப் அப்டேட் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த சேப் கலர் பட்டன் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க வெளியில போறதுக்கு உண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க அந்த சின்ன கண்ணுக்குட்டி கீழே ஒரு சேப் கலர் பட்டன் இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனிடெஸ்க் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எனிடெஸ்க்ல நாங்க சப்போர்ட் பண்ணணும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனிடெஸ்க் ஓப்பன் ஆகும். எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த எனிடெஸ்க்ல வரக்கூடிய ஐடி 10 டிஜிட் நம்பர் இல்லைன்னா 9 டிஜிட் நம்பர் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க இங்க இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுல கீழே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். எப்பவுமே கான்டாக்ட் பண்ணும்போது காலையில 7:30 மணில இருந்து நைட் 7:30 மணி வரைக்கும் நாங்க உங்களுக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த டைம்ல நீங்க எங்களுக்கு எப்ப வேணா கால் பண்ணலாம். இது கீழே காமிச்சிருக்க 3 நம்பர், அதாவது 2 மொபைல் நம்பர், ஒரு ஆபீஸ் நம்பர். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். இதே மாதிரி இப்ப ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே உங்களோட யூடியூப் சேனலுக்கும் நாங்க அதை அப்லோட் பண்ணுவோம். அந்த யூடியூப் சேனல்லையும் நீங்க அதை பார்த்து பயனடையலாம். இதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் யூட்டிலிட்டி இதுதான். உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் அல்லது மார்க்கெட்டிங் வேணும்னாலும் மேல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கால் பண்ணலாம். இப்போ அந்த ஆப் அப்டேட் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஆப் அப்டேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெட்ல இருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு நெட்ல இருந்து அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே அலோவ் பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகுறது தெரியும். இந்த டவுன்லோட் ஆகக்கூடியது நல்லா ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெட் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியா இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாகும். பட் அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுல ஒன்றும் பெருசா நிறைய ஃபைல் எல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஒரு 32 KB அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு ஃபைல் இருக்கும். கேபிங்கிறது நமக்கு எம்பி அப்படிங்கிறது கம்மி தான் நம்மளை பொறுத்தளவுக்கு. அது நமக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய அளவுக்கு நெட் ஸ்பீடா இருந்தால் போதுமானது. மொபைல் நெட்வொர்க் இதுக்கு போதும் அப்படிங்கறத என்னுடைய அபிப்பிராயம். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் காப்பி பண்ணணுமோ அதுவே காப்பி பண்ணிக்கும். நீங்க தனித்தனியா போயிட்டு இது எங்க பண்ணுது என்ன இதுங்கிறதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அதுவே டிசைன் பண்ணிக்கும். அப்டேட் ஆயிடுச்சு, நமக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும், திருப்பி நம்மளுடைய வெல்கம் நிற்கும்.
ஓகேங்களா? எப்போ நீங்க ஆப் அப்டேட் பண்ணாலும் கொரி அப்டேட் 2 தடவை பண்ணணுங்கிறது ஒண்ணு. ஆப் அப்டேட் பண்ணும்போது நெட்ல இருந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடும். இந்த கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கொரி அப்டேட்னு வரும் ஆப் அப்டேட் பக்கத்துல. இதை மட்டும் 2 தடவை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ் கேட்கும், எஸ் நோ கேட்கும், ஆட்டோ அப்டேட். இதுல எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா பேஸ்ல என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அதை பூரா அதுவே பண்ணிக்கும். அப்டேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை கொரி அப்டேட் கொடுங்க. இது 2 தடவை ஏன் பண்ண சொல்றோம் அப்படின்னு பக்காவா போய் விழுகும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதுல ஒரு விஷயம், ரொம்ப நாளா நான் அப்டேட்டே பண்ணல அப்படின்னு சொல்றவங்க இந்த யூசர் நேம்ல மட்டும் அதுக்கப்புறம் கொரி அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குதோ அதை திருப்பி இன்னொரு தடவை நமக்கு டேட்டா பேஸ்ல அப்லோட் ஆகும். அதனால நமக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது. இது எத்தனை தடவை பண்ணாலும் டேட்டா பேஸ்ல உள்ள இருக்கக்கூடிய டேட்டா எதுவும் மாற போறது கிடையாது. நமக்கு தேவையான வசதிகளை உங்களுடைய தேவைகளுக்காகத்தான் இந்த ஆப் அப்டேட்டும் கொரி அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்ப ஆப் 2 தடவை பண்ணணும். இன்னைக்கு இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த பார்ட்ல உங்களுக்கு அடுத்ததான் நான்